ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போனேன். இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வெர்டிக்கல் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ தான். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் கமெண்ட்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க. கேன்வாவில் இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண காசு கேட்குது, அப்புறம் கேன்வா ஏபிகே லிங்க் கொடுங்க, ஃப்ரீயாக இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண மெத்தட் கேட்குறீங்க. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரீயாக எப்படி இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுன்னு. அதில் ஒருத்தர் தெலுங்கு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவேன். என்னடா அவன் இங்கிலீஷில் பீட்ரு விட்றான்னு நினச்சிக்காதீங்க, அவருக்கும் புரியணும்ல, அதான். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்டு வீடியோ எடிட்டிங் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரி வாங்க, நம்ம எப்படி இந்த வீடியோவை ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் யூஸ் பண்ணுற எல்லா ஏஐ டூல் வெப்சைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ, ஐ எம் கிவிங் யூ ஐ யூஸ் ஆல் ஏஐ டூல் லிங்க் ஆட் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், யூஸ் இட். Don't let anyone skip the video because I will tell you the secret point of how to make that video unlimited in the middle of the video at end of the video. So please don't skip. யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சீக்ரெட் பாயிண்ட் வந்துட்டு நான் வீடியோ நடுவுலையும் சொல்லுவேன், எண்டிங்லேயும் சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஃப்ரீயாக மேக் பண்ண என்கிட்ட 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு பேசிக் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு வெரி ஈஸி மெத்தட். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவை எப்படி மேக் பண்ண போகிறோன்னா, ஹரிசாண்டலாக இருக்கிற வீடியோவை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெர்டிக்கலாக மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் கேமரா மூமெண்ட்ஸே இருக்கவே கூடாது. அப்படி கேமரா மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. கேமரா மூமெண்ட்ஸே இல்லாத வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூஸ் பண்ண வீடியோவில் ஷார்ட் பை ஷார்ட்டாக இமேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இமேஜை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஃப்ரீயான 8 வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8 வெப்சைட்டும் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 5 இல்லைனா 10 இமேஜ் வந்துட்டு நீங்கள் இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி, இந்த வெப்சைட் எப்படி நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி, இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு 2 வெப்சைட் வந்துட்டு சாம்பிளாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திஸ் 8 ஏஐ வெப்சைட் ஆர் ஃப்ரீ. யூ கேன் எக்ஸ்பேண்ட் எ இமேஜ் ஹியர். ஐ வில் ஷோ யூ ஹவு டு இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆன் 2 வெப்சைட் ஆன் மை லேப்டாப். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஃபோன் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். இந்த 8 வெப்சைட்டில் நான் உங்களுக்கு 2 வெப்சைட் வந்துட்டு நான் சாம்பிளாக என்னோடய லேப்டாப்பில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்துட்டு நான் வந்துட்டு பிக்சல் கட் ஏஐ, இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட் த இமேஜ் ஆர் ட்ராப் டு ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய்ட்டு உங்கள் இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்துட்டு மாஸ்டர் படத்தில் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு கபடி விளையாடுவார்ல, அந்த சீன் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி நான் இங்கே தூக்கின்னு போகிறேன். நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா அங்கே அப்லோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச சீனை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு கஸ்டம்னு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு வெர்டிக்கலாக ஆகிடும். அப்படியே கீழே ப்ளூ கலரில் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே இமேஜை லேண்ட்ஸ்கேப்பாக மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்துட்டு 16:9 கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம்டி ஸ்பேஸ் ஆகிடுச்சா, இங்கே எம்டி ஸ்பேஸு, இங்கே எம்டி ஸ்பேஸு. அதே மாதிரி ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு இப்போது ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி தான் இமேஜ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ரிவ்யூ ரெசல்யூஷன் இருக்குது, அதே மாதிரி ஃபுல் ரெசல்யூஷனும் இருக்குது. நீங்கள் ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னா இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி ஆகணும். அதுவே நீங்கள் ப்ரிவ்யூ ரெசல்யூஷன்னா நீங்கள் சைன்அப் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம இன்னொரு வெப்சைட்டில் சாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திஸ் வெப்சைட் நேம் இஸ் XDesign. The interface for this website will look like this. If you see the box there, upload the image or drag a image URL here. If you click on the upload the image option,
your gallery will open. You can upload your image, otherwise you can just drag and drop image here and upload it. If you upload the image, the interface will look like this. You see the left side, there have a ratio option. You choose a ratio 9:16 and scroll down and there will be a generate option. Click on it. Image will be generated. This website gives the 4 result of image. Click anyone. If you look up, there will be a download option. Click on it and download the image. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் மெத்தடு எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் சொன்னேன் நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோவில் வந்துட்டு கேமரா மூமெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த செகண்ட் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோவில் வந்துட்டு கேமரா மூமெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாட்டியும் பரவாயில்ல. அது எப்படின்னா, நான் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு runway.ml. செகண்ட் மெத்தடில் வந்துட்டு நம்ம வீடியோவாகவே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ஜிமெயில் ஐடிக்கு வந்துட்டு இதையும் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ runway.ml இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இமேஜை தொட்டிங்கன்னா அது நீங்கள் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்துட்டு வீடியோ, அதனால் இந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா Gen 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ப்ரிவியூ மாடல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு Gen 3 ஆல்ஃபா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் இருக்குது, ஹரிசாண்டலாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு வெர்டிக்கலாக இருக்குது. உங்களுக்கு வெர்டிக்கலாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் வெர்டிக்கலில் சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ஹரிசாண்டலில் வேணும், அதனால் ஹரிசாண்டலில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பாக்ஸ் இருக்குது. அப்போது ப்ராம்ப்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஒரு ப்ராம்ப்டாக இது பண்ணிக்கலாம். பேசிக்காக நீங்கள் அதுக்கு ப்ராம்ப்ட்லாம் போட வேணாம், நீங்கள் அப்படியே ஜென்ரேட் பண்ணாலே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே எனக்கு சைடில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. இதுவே நீங்கள் ப்ராம்ப்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த ஃபில்லான சைட்டில் என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, ஒரு ஜிமெயில் ஐடிக்கு வந்துட்டு 125 கிரெடிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10 செகண்ட்குள்ளே தான் நம்மளால் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். நான் இதுக்கும் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 30 செகண்ட் வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்கிற வீடியோ வந்துட்டு வெர்டிக்கலாக மாற்றணும்னா அந்த 30 செகண்டும் 10 செகண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நான் அன்லிமிட்டடாக பண்ணுறேன், நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னொரு வாட்டி நான் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The runway.ml interface look like this. If you look at the top, there will be a video option. Click on it, then come down again and there will be a Gen 4 option. Click the option. There will show many model. You can click the Gen 3 model and there will be a video expand option and upload your video. Now if you look below, there is a prompt box where you can specify the video type you want to generate. If you give the prompt, the video will be generated as your wish. Otherwise you can generate the video without giving any prompt. The two will generate well and there will be a no problem. Now see the output. The expanded video look like this. You want to download this video, click the download button. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ செகண்ட் மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்துட்டு 30 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் 10 செகண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அது ஒன்றா சேர்க்கணும். இதுவே ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்துட்டு நான் வெறும் இமேஜை மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி எடிட் பண்ணுறேன்னு நான் இன்னும் சொல்லலை. அது நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள்லாம் கேட்பீங்க, இது எப்படி நாங்கள் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. ஸோ அந்த மெத்தட் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டெம்ப் மெயில்னால் டெம்பரவரி மெயில். இந்த டெம்பரவரி மெயிலை வச்சு தான் நம்ம எல்லாத்துலேயும் சைன் அப் பண்ணி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். நான் அது எப்படி சைன் அப் பண்ணுறது இந்த runway.ml அதுலேயே நான் உங்களுக்கு சைன் அப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் டெம்பரவரி மெயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் டெம்ப் மெயில் இருக்கிற வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு இந்த வெப்சைட் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்துட்டு இந்த ஜிமெயில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படியே ரன்வே எம்எல் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இப்போது லாகின் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த காப்பி பண்ண மெயில் ஐடி வந்துட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இப்போ யூசர் நேம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மெயில் ஐடியை கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடியில் நான் பாதி இதை நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன். பாதி கட் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு அதே மெயில் ஐடியை நான் போட்டுடுறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே மெயில் ஐடியை நான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதான் உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி அந்த மெயிலில் இது பண்ணிட்டு பாதி கட் பண்ணிடுறேன். பாதி கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபாபெட்டை கொடுத்துட்றேன். ஆல்ஃபாபெட்டை கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ வந்துட்டு வெரிஃபிகேஷன் கோடுன்னு காட்டுது பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம டெம்பரரி வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரன்வே எம்எல்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு ரன்வே எம்எல்லேருந்து கோடு கிடச்சிச்சு, வெரிஃபிகேஷன் கோட். இப்போ இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த ரன்வே எம்எல்ல போட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே கேன்சல் கொடுத்துருங்க. ஏன்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா ஜிமெயிலு, அவள் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு அதெல்லாம் இப்போ எனக்கு அந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு இது ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 125 கிரெடிட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டெம்பரரி இமெயில் வந்துட்டு அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு அந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுலேயும் இதுவாகுது. நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த டெம்பரரி மெயில் வந்துட்டு யாரும் தப்பான விஷயத்துக்கு வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் தப்பாக யூஸ் பண்ணிக்காதீங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ அதுதான் கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் யூஸ் பண்ண எல்லா ஏஐ டூல் வெப்சைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க கேன்வா ஏபிகே மாடல் லிங்க் கொடுங்கன்னு. நான் அதுக்கு கேன்வாக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு கேன்வாவில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கோ அந்த எல்லா ஃபியூச்சருமே ஃப்ரீயாக அந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எடிட்டிங் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்ம ஸ்டோரி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.